எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அதிமுக உரிமை மீட்பு குழுவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு முடிமன் ராமசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். வணக்கம் சார். நீங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர். அதனால கடந்த கால வரலாறுகளை நன்கு அறிந்தவர். நடப்பு அரசியல் குறித்தும் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு உங்களுக்கு கிட்ட கிளாரிஃபை பண்ணணும். துரைமுருகன் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கிறார். அதுல எம்ஜிஆர் தன்னுடைய கடைசி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைப்பதற்கு விரும்பினார் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அந்த கருத்தை நீங்க? எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ துரைமுருகன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, எங்க காலத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவர் ஒரு காமெடியான ஒரு மனிதர், அவ்வளவுதான். அவர் எப்போ அதை பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாருங்கிறத சொல்ல முடியாது, இப்படி பண்ணிட்டே இருப்பாரு. அதனால அவரை பொறுத்தவரையில் அவருடைய செய்தி முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை செய்தி தான். இது எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் அதை தான் சொல்ல வேண்டியிருக்கேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எப்போது ஆரம்பித்தாரோ அப்போதிருந்தே அந்த தொண்டர்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்ற உணர்வை அவர், குறிப்பா கருணாநிதி மீது உள்ள எதிர்ப்பை அவர் உணர்வை ஊட்டி வளர்த்தார் எங்கள் எல்லாம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்ப்பதற்கோ அதோடு இணைந்து செல்வதற்கோ எந்த காலகட்டத்திலும் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள், புரட்சி தலைவரை நேசிக்கிற தொண்டர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் புரட்சி தலைவர் அவர்கள் அதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்தது உண்மைதான், மறுக்கவில்லை. 1979 ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அன்றைய ஒரிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து மத்திய அமைச்சராக இன்றைக்கு இருப்பவர், அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்தவர் பிஜு பட்நாயக் அவர்களுடைய தலைமையில் அந்த இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அந்த இணைப்பு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியவில்லை. அதன் பிறகு உங்ககிட்ட பேட்டி கொடுத்தவங்க நான் என்னைய தான் நீங்க முத கேட்டீங்க. ஆனா எனக்கு அன்றைக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லாதனால மற்றவங்க பேட்டியில நான் பார்த்தேன். ஆனால் எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் மறந்துட்டாங்களா இல்ல ஏன்னு தெரியல. 1979 அந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது. கட்சி இணைப்பு இல்லை என்பதை தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். பல்வேறு இடங்களிலே பொதுக்கூட்டங்களிலே கூட சொல்லிவிட்டார், அந்த இணைப்புக்கு இனி சாத்தியமே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் 80ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் அதை விடுவதாக இல்லை. ஏனென்றால் அதிமுக தொண்டர்களை பலமிழக்க செய்ய வேண்டும், நம்பிக்கை இழக்க செய்ய வேண்டும் என்று அவர் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டேதான் இருந்தார், மறுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், அன்றைய உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் 1938ஆம் ஆண்டு மறைமலையடிகளார் அவர்களும் பெரியார் போன்றவர்கள் எல்லாம், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் நடத்திய தனித்தமிழ் மாநாடு, அந்த மாநாட்டில் அவர் ஒரு பெரியவளா இருந்தவர். அவர் தான் மிஸ்டர் கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள், உலக தமிழர் பேரவையுடைய தலைவர். அவர் ஒரு முயற்சி எடுத்தார், அவராக எடுத்தார். இது கருணாநிதி சொல்லித்தான் எடுத்தார். அப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு எப்படியாவது இதை இணைத்து வைத்து விட வேண்டும் என்று தலைவரிடத்திலே, புரட்சி தலைவரிடத்தில் அவர் அந்த முயற்சியை செய்தார். ஆனால் புரட்சி தலைவர் இதற்கு முடிவு கட்டி விட்டார். இந்த முயற்சி என்பது, இந்த இணைப்பு என்பது தேவையற்ற ஒன்று, இது தேவையில்லை என்று முடிவான பிறகு இவரை போன்றவர்கள், அதாவது கியாப்பே விஸ்வநாதன் மீதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருப்பார். அவர் பிரபாகரனை கூட 2வது இடம் கொண்டு விடும் போது அவர் தான் கூட்டு கொண்டு போய் தலைவர்கிட்ட விடுறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொல்லுகிற போது அவரை தட்டி பேசுவதற்கு மனம் இல்லாமல் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தன் மனதுக்குள்ளே ஒரு திட்டம் போடுகிறார். அந்த திட்டத்தில் கருணாநிதி எப்பவுமே பிறரை வீழ்த்தி பழக்கப்பட்டவர். ஆனால் கருணாநிதியை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஒருவருக்குத்தான் தெரியும். ஆகவே அந்த இணைப்புக்கான பேச்சுவார்த்தையில் அண்ணன் தராசியாம் போன்றவர்கள் எல்லாம், பல்வேறு பேர், அண்ணன் சுரேகர்ணா போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அந்த செய்தியோடு இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அதாவது கட்சி திமுக என்பது கொடி, அண்ணா திமுகவினுடைய கொடி, தலைமை பொறுப்பிலே எப்படி என்பதை பேசி முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் முடிவு செய்திருந்தார்கள் என்று அதோட பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது. ஆனால் தலைவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அது கியாப்பே விஸ்வநாதன் மூலமாகவே கருணாநிதிக்கு அந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்து என்ன சொன்னாருன்னா, சரி கட்சியை இணைக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் என்று சொன்னார். என்ன நிபந்தனை? நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் நான் என் தொழிலுக்கே போய்விடுகிறேன். கட்சியில் பொறுப்பில் எந்த பிரதான பொறுப்பிலும் நான் வகிக்க மாட்டேன், நான் எதிலுமே இருக்க மாட்டேன். அதுபோல கருணாநிதி அவர்களும் எந்த முக்கிய பொறுப்பும் வகிக்க கூடாது.
அவர் கட்சிக்குள் இருக்கலாம், கட்சிக்கு உழைக்கலாம், ஆனால் எந்த ஒரு பிரதான பதவிகளையும் அவர் எடுத்துக்கொள்ள கூடாது. என்னால் எங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட பகையின் காரணமாகத்தான் கட்சி உடைந்திருப்பதாகவும் பிளந்திருப்பதாகவும் நினைக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இருவரும் ஒதுங்கிக் கொண்டால் கட்சி இணைவதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் புரட்சி தலைவர் கடைசியாக வைத்த கியாபே விஸ்வநாத் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பியது. கியாபே போய் சொன்னார், கருணாநிதி அத்தோடு அதுக்கு மூடு விழா நடத்திவிட்டார். இனி நமக்கு அரசியல் இல்லாமல் எம்ஜிஆர் செய்து விடுவார் போல் தெரிகிறதே, இனிமேல் இந்த பிரச்சனையை பேச வேண்டாம் என்று அவர் அத்தோடுதான் முடித்தார். கடைசியாக கியாபே விஸ்வநாதம் அவர்களும் பேசினார். இதை வேற யாரும் சொல்லவில்லை. இந்து ராமகிருஷ்ணன் வந்து தொட்டு காட்டினார். அவர் மட்டும் கியாபே பேசுவதை சொன்னார். ஆனால் என்ன பேசினார்கள், எது நடந்தார்கள் என்பதை அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் கருணாநிதிக்கு சாதகமாக பேசினார். ஆனால் இதுதான் நடந்தது. புரட்சி தலைவர் அவர்கள் கருணாநிதிக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டாமல் இதுக்கு ஒரு முடிவெட்ட முடியாது என்று சொல்லி, நாம் இருவருமே அரசியலில் இருந்து கட்சியில் இருந்து முக்கிய பிரதான பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்வோம், அண்ணாவின் தம்பிகளாகிய மற்றவர்கள் கட்சி நடத்தட்டும், நாம் கட்சிக்கு உழைப்போம், இதற்கு கருணாநிதி தயாராக இருக்கிறாரா என்று கேட்டபோது கருணாநிதி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அத்தோடு அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட்டார். இதுதான் உண்மையில் நடந்தது. அதன் பிறகு தொடர்ந்து கருணாநிதியை அவர் எதிர்த்துக் கொண்டுதான் இருந்தார். எந்த காலத்திலும் திமுகவோடு இணைவதற்கு அவர் எந்த காலத்திலும் அதுக்கான முயற்சி எடுத்ததில்லை. 84 தேர்தலில் டாக்டர் கண்டே அவர்கள் கூட பேசுகிற போது அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க, 84 தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம், கருணாநிதிக்கு ஒரு எம்பி சீட்டு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி. ஐயா அவர்கள் என்னை விட மூத்தவர், மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர், தலைவர் கூட இருந்தவர். அதனால அவருக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்க போறதில்ல. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், 84 தேர்தலில் கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது. அவர் சட்டமன்றத்துக்கே போட்டியிடவில்லை. எதிர்கட்சி தலைவரும் கிடையாது. வெறும் 24 சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. திமுக தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து விட்டது. காங்கிரஸ் கட்சி 61 தொகுதிகளில் ஜெயிச்சு காங்கிரஸ் எதிர்கட்சி பலத்திலே வந்து அமர்ந்து விட்டது. ஆகவே கருணாநிதி முழு சக்தி இழந்து விட்டார். அது மட்டுமல்ல, கருணாநிதியினுடைய மகன் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 84 தேர்தலிலே 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்டார். கருணாநிதி போட்டியிடவில்லை, தன் மகனை நிறுத்தினார். ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டார். ஏறக்குறைய கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அன்றைக்கு அரசியலில் கட்சியில் கட்சி பொறுப்பில் இருந்தார்கள் தவிர வேறு எந்த பொறுப்புக்கும் அவர்கள் இல்லை. அவர்களை விட்டு ஏறக்குறைய கட்சியை அகற்றி விட்டார் புரட்சி தலைவர், ஏறக்குறைய அகற்றி விட்டார். ஆகவே கருணாநிதியோடு கொண்டு போய் சேர வேண்டும் என்று புரட்சி தலைவர் நாம் எண்ணுவதற்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால கடைசியா நடைபெற்ற தேர்தலையும் சொன்னாங்க, அது திருநெல்வேலி தேர்தல் தான் கடைசியா நடைபெற்றது. அந்த தேர்தலில் நான் பணியாற்றியவன், அந்த தேர்தலில் பணியாற்றியவன், பல்வேறு இடங்களுக்கு சென்றவன். புரட்சி தலைவர் இருந்து 2 நாட்கள் பிரச்சாரம் செய்தார். அந்த 2 நாட்கள் பிரச்சாரத்திலும் நான் எல்லா இடங்களில் எல்லா பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டவன். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் சொன்னாரு, அதாவது எம்டிடி ஸ்கூல் மைதானம் ஜங்ஷன்ல வச்சு நடக்க அந்த கூட்டம், எம்டிடி பள்ளி மைதானத்துல, அது இந்து பள்ளி மைதானத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தை நான் முன்னணியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இது எனக்கும் கருணாநிதிக்கும் நடக்கிற போர் என்றுதான் சொன்னார். இது இங்க இருக்கிற வேட்பாளர் நீங்க பாக்காதீங்க, எனக்கும் கருணாநிதிக்கும் இடையே அவர் கடைசி வரை அந்த வார்த்தையை அவர் எந்த இடத்திலையும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், திமுகவோடு இணைவதற்கோ குறிப்பாக கருணாநிதியை தலைமையாக ஏற்று கட்சி இணைப்பதற்கோ அவர் தயாராக இல்லை, எந்த காலத்திலும் தயாராக இல்லை. இது ஒரு தவறான செய்தியை எதற்காக துரைமுருகன் அவர்கள் இப்போது உலா விட்டிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவருக்கு என்ன இடையூறோ அங்க தெரியவில்லை, திமுகவில் இன்றைக்கு அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை, இப்படி சொல்லியிருக்கிறார். ஆகவே திமுகவோடு இணைவதற்கு புரட்சி தலைவர் எந்த காலத்திலும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அந்த 79 முயற்சிக்கு பிறகு மற்றவர்கள் எடுத்தார்களே தவிர அவர் எந்த காரணத்தையும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு கருணாநிதி அரசியலை விட்டு போனால் கட்சி இணையலாம் என்றதை கியாபே அவர்களிடத்தில் சொல்லி அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இதுதான் நடந்தது. சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா பெரியார் மீதான மிக கடுமையான விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வச்சுக்கிட்டு வர்றாரு. இதுக்கு திராவிட கழகங்கள், திக, மற்ற பெரியார் இயக்கங்கள்லாம் போராட்டங்கள் நடத்தி கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. திமுகவும் ரொம்ப கடுமையா எதிர்வினை ஆற்றுறாங்க. அதிமுகவுல ஜெயக்குமார் மட்டும் ஒரு இடத்துல பேசி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் மேலோட்டமா தான் விமர்சிச்சுட்டு போயிருக்காரு, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப வெகு கடுமையான விமர்சனங்கள் அதிமுகவில இருந்து வரல. எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலை? அதாவது அதிமுக என்பது திராவிட இயக்கங்களில் முதன்மையான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. நாங்க திராவிடன் என்று சென்சஸ் கணக்கிலே கொடுத்தவர் புரட்சி தலைவர் மட்டும்தான். வேற யாரும் கூட, அண்ணா கூட கொடுக்கல, கருணாநிதி கொடுத்தது இல்லை. என் தலைவன் மட்டும்தான் நான் திராவிடன் என்று கொடுத்தார். ஆகவே திராவிட இயக்கத்தின் முழு உரிமையை எடுத்துக்கொள்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பெரியாருக்கு 100 விழா ஆண்டு முழுவதும் எடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதே மாதிரி பெரியாருடைய சீர்திருத்த எழுத்துக்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அந்த தமிழ் இன்றைக்கு உலகம் முழுவதும் கணனி மொழியாக இருப்பதற்கு காரணமானவரும் புரட்சி தலைவர்கள் தான். அதுவும் புரட்சி தலைவர் தான் செய்தார். ஆகவே அதிமுக பெரியாரிய சிந்தனை உள்ள ஒரு கட்சி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள் அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், அதுலயும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்வதை விட அண்ணாவை அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அண்ணாவை தான் தலைவராக கொண்டவர்கள். பெரியார் என்பவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் அரசியல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர். அவர் எந்த அரசியல் கட்சியும் அவர் தேர்தலை சந்திக்கிற அரசியல் கட்சி அவர் நடத்தவில்லை. அதாவது ஒவ்வொரு நீங்க இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழுகிற அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்க செய்திகளை சொல்லுவாங்க. அது அன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டுமே தவிர இன்றைக்கு அதை வைத்துக் கொண்டு அது சரியாக இருக்கிறதா, அது சரிதானா என்று பார்ப்பது மிக மிக அறிவிலித்தனமான ஒரு செய்தி என்பதுதான் என்னை பொறுத்தவரை. அதில் குறிப்பாக சீமானை பொறுத்தவரையில், சீமான் என்றவர் என்னை பொறுத்தவரையில் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில பண்புகள் இருக்க வேண்டும். தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் இருக்க வேண்டும். அதில் எந்த தகுதியும் சீமானுக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தலைவன் என்பவன் சில பண்புகளும் அடிப்படை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சில காலங்களுக்கு முன்பாக பெரியாரை தவிர இந்த மண்ணிலே நான் ஏற்றுக்கொள்ளுகிற முதல் தலைவனே பெரியார் தான் என்று பேசுகிறேன். ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து பெரியாரை போல மோசமானவர் இல்லை என்று. அப்படியானால் உங்கள் கொள்கை தான் என்ன கேட்டால், நான் தான் கொள்கை பேசுகிறேன், நாங்கள் மட்டும்தான் கொள்கை வைத்திருக்கிறோம் என்று. என்னதான் கொள்கை என்றே நமக்கே தெரியவில்லை. அப்படி ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய ஏன் நீங்கள் கொதித்து எழவில்லை என்று சொன்னது போது நாங்கள் அதாவது சீமானின் வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது தேவையற்றது. சீமான் என்ன வேண்டுமானால் பேசினார். சீமான் பேசுவதை எல்லாம் மக்கள் கேட்பார்கள் என்று நான் கருதவில்லை. சீமான் 2009 என்ன பேசினார் பெரியாரை பற்றி, சீமான் 2011 என்ன பேசினார் என்று, இது பெரியாரை மட்டுமல்ல ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுத்து பாருங்கள். அவர் ஒரு நிலையான மனிதர் இல்லை, அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தகுதியான மனிதரும் இல்லை என்பது புலப்பட்டுவிடும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நாம் காலத்தையும் நேரத்தையும் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்கள் கட்சியிலே இருக்கிறவர்கள் கருதி இருக்கலாம். நான் கூட அதைத்தான் கருதினேன். நீங்கள் கேட்ட கேள்விக்காக பதில் சொல்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில இருக்கீங்க. இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இந்த இணைப்பு சம்பந்தப்பட்ட அந்த விவகாரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி டிராக்ல போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் அவர்கள் விஜய் கட்சியில் இணைய போவதாக தகவல்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜய் கட்சி வந்துட்டதுனால நிறைய பேர் இங்க இருந்து கிளம்பி போற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது வருங்காலங்கள் அரசியல் களம்? உங்களுடைய திட்டங்கள்லாம் என்ன? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் அரசியல் களமாட வேண்டும், தனக்கான களம் எங்கே அமையும் என்பதற்காகவே அரசியல் ஆடிக்கொண்டிருப்பார். கொள்கை, கோட்பாடுகள், செயல்பாடுகள் அவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கட்சி மாறி போகிறவர்கள் தளத்திலே, அதாவது கிரவுண்ட்ல அவங்க எந்த பணியும் ஆற்றிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்க பாருங்க, பெரும்பாலும் இந்த கட்சி மாறி போகிறவர்கள், புதிய கட்சி ஆரம்பிக்க இடத்துல போய் சேருகிறவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கிரவுண்ட் ஒர்க்கே அவங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அவங்கதான் கட்சி மாறுறது. ஏன்னா அவர்களுக்கு எப்போதாவது ஒரு களம் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த பெரிய பெரிய கட்சிகள்ல தங்களுக்கான களம் கிடைக்காது. அப்படியானால் எங்கே புதிதாக யாராவது ஒருவர் கட்சி ஆரம்பித்துக் கொண்டு வந்தால் அந்த கட்சியிலே சேர்ந்தால் நமக்கான களத்தை உருவாக்கிக் கொள்ளலாம், நமக்கான தளத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுவது இயல்பு. இதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. நிர்மல் குமார் அந்த நீங்க சொல்றீங்களா, இவங்க எல்லாம் அதிமுகவில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்படியோ ஒட்டி கொண்டவர்கள், அவ்வளவுதான். இவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்களாகவோ அல்லது பெரியவர்களாகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, பார்த்துக் கொள்வதும் இல்லை. இவர்களுக்கு புரட்சி தலைவர் என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த சக்தியும் இவர்களுக்கு புரியாது. அதிமுக என்ற ஒரு கட்சியின் பலமும் இவர்களுக்கு தெரியாது. ஆகவே இவர்களை போன்றவர்களே அல்லது மற்ற இன்னும் சிலர் யாராவது இருந்தால் நான் அவர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், இதுதான் நிலைமை. ஆகவே இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதிமுக என்பது ஒற்றுமை அடையுமானால், ஒன்றுபட்ட அதிமுகவாக இணையுமானால்
அது ஒரு கூட்டணியை அமைக்குமே ஆனால், குறிப்பாக அந்த கூட்டணி கட்சிகளை கொண்ட கூட்டணி, அந்த கூட்டணியை அமைக்குமே ஆனால் மிகப்பெரிய வெற்றியை வருகின்ற தேர்தலில் அதிமுக உறுதியாக பெறும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதற்கான முயற்சியை தான் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், எங்கள் தலைவரும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி கெட்டு போவேனே தவிர மற்றவர்களை வாழ விட மாட்டேன் என்ற நிலையில் பேசிக் கொண்டிருப்பதும் உண்மைதான். ஆனால் காலம் கனியும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதற்கான வாய்ப்பு நெருங்கி வருகிற போது நடக்கும் என்றே நாங்கள் எண்ணுகிறோம். காரணம், அதிமுக என்ற ஒரு மாபெரும் சக்தியின் பலத்தை உணருவதற்கு சில காலங்கள் ஆகலாம். எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் தான் இப்போது கட்சி இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் அவர் கையில் தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர் பல நீதி போர்களை நடத்திவிட்டார், ஜனநாயக போர்களை நடத்தி பார்த்து விட்டார். நீதிமன்றங்களிலே வேண்டுமானால் அவர் வெற்றி பெற்றிருக்கலாமே தவிர ஜனநாயக போர்க்களத்தில் அத்தனையும் அவர் தோல்வியுற்றுத்தான் இருக்கிறார். ஆகவே நடைபெறவிருப்பது நீதி போர்க்களம் அல்ல, நீதிமன்ற போர்க்களங்கள் அல்ல. அடுத்து வருவது ஜனநாயக போர்க்களம். ஜனநாயக போர்க்களத்தில் அவர் இதுவரை தோல்வியைத்தான் கண்டிருக்கிறார். ஆகவே அடுத்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமே ஆனால் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள், விலகி இருப்பவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றிணைத்து ஒருமித்த அதிமுகவாக, பலம் பொருந்திய அதிமுகவாக ஒரு கூட்டணியை அமையும். அந்த கூட்டணி எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதுல எந்த நம்பிக்கை, எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு இருக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காருங்கிறதே அவர் தெரியாம செஞ்சிட்டு இருக்காரு மாதிரி தான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஓராண்டுக்கு முன்னால ஒரு தேர்தல் நடக்கும், இடைத்தேர்தல் இல்லையா? ஈரோடு இடைத்தேர்தல் ஓராண்டு தான் இருக்கு. நாம இந்த களத்தை நாம சந்திச்சு பார்த்திருக்கணும் அப்படிங்கறத அவரு தவிர்த்தது மிகப்பெரிய தவறுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க விக்கிரவாண்டியில இடைத்தேர்தலை தவிர்த்தீங்க, ஓகே. ஈரோடு இடைத்தேர்தலை தவிர்த்தா என்ன அர்த்தம்? ஈரோட்டில் நீங்கள் போட்டிட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு களத்தை சரியாக அமைத்திருக்கலாம். வெற்றியே பெற வேண்டாங்க, வெற்றியே பெற வேண்டாம். குறைந்த வாக்குகளில் திமுகவை தோற்கடிப்போம். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் இல்ல, ஒரு இடைத்தேர்தல்ல. அந்த நம்பிக்கை கூட வரலைன்னா நீங்க எப்படி உங்க தலைமையில இருந்து நாளைக்கு நம்ம பொது தேர்தலை எப்படி சந்திக்கிறது? இன்றைய பொது தேர்தல் மட்டும் ரொம்ப ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கா? எப்படி பொது தேர்தலையும் எல்லாம் நடமாடுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்ன இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தன்னுடைய முழு பலத்தையும் அதிகாரத்தையும் ஒரு இடத்துல கொண்டு ஒரே இடத்துல கொண்டு குவிக்குது. பொது தேர்தல்ல அவங்க இடத்துல என்னென்ன செய்யணுமோ அதே இந்த நடைபெறுகிற அதே செயல்கள் எல்லாம் செய்யிட்டு தான் இருக்காங்க. அப்ப அன்றைக்கு மட்டும் நீங்க எப்படி வெற்றி பெற்ற முடியும்? இன்றைக்கே தொண்டர்களை எதற்கு நாம் தயார்படுத்தி இருக்க வேண்டும். அதிமுக வாக்குகள் காவு கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு கட்சி நம்பி அதை நம்பி இன்னைக்கு தேர்தல் நிற்கிறாங்க, நாங்கள் அதிமுகவின் வாக்குகளை பெறுவோம் என்று. அப்படி ஒரு நிலை வந்தால் இந்த கட்சி தொண்டன் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு பழகிவிட்டால் அடுத்து அவனுடைய மனநிலை எப்படி சரியா இருக்கும்? அப்ப அவனை போக விடாம நம்ம தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல, அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல. உங்க ஊர்ல நீங்க செய்யலைன்னா எங்க போய் செய்வீங்க? நீங்க திருவாரூர்ல கருணாநிதி செய்ய முடியல, ஸ்ரீரங்கத்துல ஜெயலலிதா செய்ய முடியல, எடப்பாடி பழனிசாமி செய்ய முடியலன்னா, எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டுல செய்ய முடியலன்னா எங்க போய் செய்யறது? அப்ப அதுக்கான பலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. இதை கட்சி தொண்டர்கள் அனைவரும் இதை கடுமையா கண்டிச்சிருக்கணும். நாம போட்டியிடணும்னு. ஆனா உண்மையான இருக்கிறவங்க சில பேர் என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய மோசமான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு, பார்ட்டி ஒன்றிணைந்தாலே வழியா நமக்கு வாழ்வு இல்லையோ என்று கூட சில பேர் வருத்தப்படுறாங்க. அதனால இது நிச்சயமா நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால அதை பத்தி எங்களுக்கு நம்பிக்கை, நிச்சயமான மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதிமுக ஒன்றிணையும். இந்த வருகின்ற தேர்தலில் நடைபெறவிருக்கின்ற 26 நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கிற தேர்தல் எங்களுக்கான தேர்தலாக இருக்கும், எங்கள் வெற்றிக்கான தேர்தலாக இருக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. திமுகவின் மீது அதிர்ச்சி இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதிமுகவின் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக ஒற்றுமைப்படுகிற போது அதிமுக தான் ஆள்வதற்கு தகுதியான ஒரு இயக்கம், தமிழகத்தை ஆள்வதற்கு அதிமுக தான் தகுதியான இயக்கம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே அது இணைந்தால் வெற்றி உறுதி. பெரியாரை மையப்படுத்தி தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த கட்சியும். அது பெரியார் பேசிய தேர்தலில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதில்லை. பெரியார் பேசிய தேர்தலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஆனா பெரியாரை பற்றி பேசுனதுனால தேர்தல் எந்த மாற்றமும் வந்துட போதில்லை. அதனால பெரிய நாளைக்கு நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுவிட்டு நாங்கள் பெரியாரை பேசியதால் தான் இந்த வாக்குகளை பெற்றோம் என்று சொன்னால் அது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம். யாரையும் மதிப்பதில்லை. சீமானை பொறுத்தவரையில் யாரையும் மதிப்பதில்லை.
ஒரு தேர்தல் களம்னா என்னங்க, ஒரு இடைத்தேர்தல் என்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இடைத்தேர்தல் முத சந்திச்சாரு திண்டுக்கல்ல. எங்க சித்தப்பா எல்லாம் அங்க போயிட்டு வந்தாங்க. சொல்லுவாங்க, நாங்க வீடு வீடா போனோங்க, வீட்டுல போய் எல்லாரும் காலையும் மக்கள் காலில எல்லாம் நாங்க விழுந்தோம், விழுந்து விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டோம். தலைவர் வந்து அப்படி தெரு தெருவா வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஒரு தலைவனானவன் இடைத்தேர்தல்ல தெரு தெருவாக சென்று 36 வார்டு தான் இருக்கு, நீ தெரு தெருவா போகணும், தொண்டர்கள் பின்னாலே போய் தாய்மார்கள் காலில் விழுந்து பெரியவர்களுடைய காலில் விழுந்து எங்க கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க வந்து பணியாற்றுவோம், உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லணும். அதை விட்டு நீ வாரையா அடிச்சு பாத்துருவோம், நான் வாரையா அடிச்சு பாத்துருவோம், இதான் எங்க ஒரு தலைவன் பேசுற பேச்சு? இதைத்தான் அவன் தொண்டர்கள் அவனுடைய தொண்டர்களாகத்தான் பேசிட்டு இருக்கான் மேடை ஏறிக்கிட்டு. அது அல்ல, இது தேர்தல் களம், ஜனநாயக தேர்தல் களத்தில் இருக்கோம். நாம யாரையும் அடிக்கிறதுக்காக இல்ல, யாரையும் எதுவும் செஞ்சிட முடியாது. ஜனநாயக பாதையில் நடத்துகிற தேர்தல், அந்த தேர்தலில் அங்கே நிச்சயமாக மானம் ரோசம் இருந்தா சீமானுக்காரர் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்காரங்க நடந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்துக் கொண்டு இப்போது 52 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்து விட்ட ஒரு மனிதன், அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதெல்லாம் பிற இருக்கட்டும், அவருடைய கொள்கை ஏற்புடையதா இல்லையாதெல்லாம் இருக்கட்டும், எதற்காக இந்த பிரச்சனையை இப்போது கையில் எடுக்க வேண்டும்? பிரபாகரனோடு யார் சாப்பிட்டா என்ன, யார் சாப்பிடல என்ன? நான் பிரபாகரனோடு இருந்தேன், பிரபாகரன் இருக்கட்டுமே, இருந்துட்டு போ, அதனால என்ன இருக்கு? பிரபாகரனுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவர் இலங்கையில போராடியவர், நம்முடைய சகோதரன். அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லோரும் விரும்பினார்கள். என் தலைவன் புரட்சி தலைவனை விட இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த இயக்கத்தை கட்டி அமைப்பதற்கே வாழ்வு கொடுத்த மனிதன் அவர். விடுதலை புலிகளுக்கு என்னாலதான் விடுதலை புலிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? அதை வச்சு தேர்தல் களத்துல வாக்கு பெற்றிருப்பாரா? அப்படிப்பட்ட அதனாலதான் பிரபாகரன் தன் தலைக்கு மேல ஒரே ஒரு படத்தை மட்டும் தான் வச்சிருந்தாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் தான். அவர் மட்டும்தான் அவர் தலைவனா கருதினாரு. சும்மா அதாவது புலிகள் மறைந்து விட்டார்கள், புலிகளை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள், பணம் பார்க்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள். அவர்களை வைத்து பண்ணுகிற அரசியல், பெரியாரை மையப்படுத்தி பண்ணுகிற அரசியல் எதுவும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிறவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆகவே ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் தமிழக அரசியலை யார் பேசுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் தேர்தல் புறக்கணிப்பு என்பது என்னன்னா, இவங்க எல்லாம் தேர்தல் புறக்கணிச்சிட்டாங்க. தேர்தல் புறக்கணிப்பு என்பது மக்கள் செய்யணும். தேர்தல் புறக்கணிப்பு கட்சி பண்றது இல்ல. தேர்தல் யாருக்காக நடக்கு? இவங்க இந்த கட்சிகளுக்காக நடக்கு? தேர்தல் மக்களுக்காக நடக்குங்க. மக்கள் புறக்கணிப்பு செய்யறாங்களா? அதுதான் முக்கியம். 1983 அஸ்ஸாம்ல ஒரு தேர்தல் புறக்கணிப்பு, இந்திரா காந்தி இருக்கும்போது அஸ்ஸாம் மாநிலத்துக்கு ஒட்டுமொத்த தேர்தல், பொது தேர்தல். அதுல பிரபலகுமார் மகந்தா தலைமையில் இருக்கிற அன்றைக்கு தான் வளர்ந்துட்டு இருக்காங்க அஸ்ஸாம் கண பரிஷத். ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், மக்கள் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த தேர்தல்ல குறிப்பா ஒரு எலெக்ஷன்ல எவ்வளவு 65% போலிங் ஆகும் இல்லையா? அந்த தேர்தலில் போலிங் ஆன வாக்குகளே வெறும் 30% தான். மக்கள் புறக்கணிச்சுட்டா, அவ்வளவு பேரும் பெரும்பான்மையான மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. 10,000, 15,000, 20,000 வாக்குக்கு மேல போலிங் ஆகல. அப்படி தேர்தல் புறக்கணிப்பு நடக்க வேண்டும். அது காரணம் அந்த கட்சி போய் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்யுங்கன்னு போய் சொன்னாங்க. இங்க அறிவிச்சவன் எவனாவது போயிருக்கானு பாருங்க, தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு வரியில அறிக்கை விட்டுட்டு அவன் பாட்டுல வீட்டுல படுத்துக்கிட்டான். பாப்ப நாளைக்கு எத்தனை தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க? 70%, 80% ஓட்டு போலிங் ஆகிட்டு இருக்கு. பிறகு என்ன அது தேர்தல் புறக்கணிப்பு? ஆகவே தேர்தல் புறக்கணிப்புங்கிறது கிடையாது. தேர்தல் புறக்கணிப்பு மக்கள் புறக்கணிச்சாதான் தேர்தல். மக்கள் புறக்கணிக்காம அது தேர்தலே கிடையாது. மக்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. அத மாதிரிதான் இப்பவும் நடக்க போகுது. மக்கள் வாக்களிக்க போறாங்க. அதனால ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுக புறக்கணித்தது அது மிகப்பெரிய தவறு. மற்ற கட்சிகள் புறக்கணித்தை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நான் அதிமுகவுடைய துணை கொள்கை பொறுப்பு செயலாளரா உரிமை மீட்பு குழுவில் இருக்கிறதுனால எங்களுடைய கட்சியை பத்தி தான் நான் பேச முடியும். நாங்க அதை புறக்கணிச்சிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே எதிர்காலத்தில் நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். எடப்பாடி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். ஐயா ஓபிஎஸ் பொறுத்தவரையில் எப்போதுமே அவருக்கு பட்டம் பதவி எதை பற்றி அவர் ஆசைப்படவில்லை. இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், இந்த கட்சி இணைய வேண்டும், இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் மதிப்பு பெற வேண்டுமானால் இந்த கட்சி ஆள வேண்டும், இந்த கட்சி ஆள வேண்டுமானால் அதற்கு நாம் அனைவரும் இணைய வேண்டும். இதுதான் அவர் நினைக்கிறார். தனக்கு அந்த பதவி வந்துடணும், இந்த பதவி வந்துடுங்கிற எண்ணம் அவருக்கு துணியளவும் இல்லை. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதன் மூலம் நான் வைக்கிற வேண்டுகோள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு நாம் கெட்டு போய்விட வேண்டும் என்று எண்ணாமல், அடுத்தவர்கள் பட்டு போய்விடட்டும் என்று கருதாமல், அதிமுக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒன்றிணைய வேண்டும். எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக சந்திக்க வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்
திமுக, அதிமுக இரு சக்திகளை தவிர வேற எந்த சக்திக்கும் இடம் கிடையாது. அதெல்லாம் வரும் போகும் மக்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனை நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தேர்தல் நிற்பாங்க, அது போய் தேர்தல் காலத்துக்கு பிறகு எங்க போனாங்கன்னே யாருக்குமே தெரியாது. தேர்தல் வரைக்கும் தேர்தல் நிற்பாங்க, வெற்றி கிடைச்சா நீங்க பாப்பாங்க. புதுவிதமான அறிக்கைகளோட அந்த கட்சியில இருந்து அந்த கட்சி இந்த ஈரோடு தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 2026 தேர்தல் தான் எங்க இலக்கு. நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவோம். விசித்திரமாக இருக்கிறது. மக்கள் பணியாற்றி தேர்தலில் வெற்றி பெறுவோம். இதுதான் நான் கேள்விப்பட்டது. இதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனா இவங்க வெற்றி பெற்றால் மக்கள் பணியாற்றுவார்களாம். இப்படித்தான் இன்றைய அரசியல் களம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. அண்ணா திமுக, திமுக இதுதான் தமிழ்நாடு அரசியல். இதை எந்த காலத்திலும் யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது. இமயத்தின் தட்பவெப்ப நிலை கூட மாறலாம். தமிழ்நாட்டின் அரசியல் தட்பவெப்ப நிலையை எவராலும் மாற்றிவிட முடியாது. இந்த முறை திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை, நிச்சயமாக இல்லை. அண்ணா திமுக இணைந்தால், ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்தால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.